மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பது டி.எஸ். கிருஷ்ணவேல் அவர்கள். இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை யார் இவங்களுக்கு கொடுத்தாங்க? அவங்களுக்கு தலைமையா இருக்கக்கூடிய டிஎஸ்பியோ எஸ்பியோ யாருன்னு எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கோம். எதுக்கு மாத்துறீங்க? அவங்களையும் டோட்டலாவே சஸ்பெண்ட் பண்ணுங்க. காவல்துறைக்கு விசாரிக்க தான் ரைட்ஸ் இருக்கு. சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு காவல்துறைன்னு சொல்றோம். ஆனா சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தவங்களை எடுத்து விசாரிச்சு கொலை பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயப்படுறோமே நம்ம. அஜித்குமார் போட்டு அடிக்க முடிஞ்ச காவல்துறை அதிகாரியால நடிகர் ஸ்ரீகாந்த் அடிக்க முடிஞ்சதா? நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள்ல மாற்றாரு. அந்த ஆளை குறைஞ்சபட்சம் ஒரு அரைஞ்சிருப்பானா ஏதாவது ஒரு போலீஸ்காரன்? அவனை போட்டு இப்படி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? காவல்துறையை சார்ந்த யாரும் எந்த ஒரு தனி மனிதர் மீதும் கை வைப்பதற்கு நான் போய் ஆமா நான் தான் இந்த தப்பை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா கூட எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. 19 லாக்அப் டெத் நடந்திருக்கு 2016. சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கோட. அப்ப லாக்அப் டெத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த உயிருக்கு மதிப்பே இல்லையா? காவல்துறை பொதுமக்களின் நண்பன் போடுறீங்கல்ல, அந்த வாசகத்துக்கு ஏற்ப நடந்துக்க முயற்சி செய்யுங்க. இடதுசாரி சிந்தனைன்னு நினைச்சுக்கிட்டு பார்ப்பன சிந்தனைக்கு துணையா போறாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம். தற்சமயம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மூழ்கிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த திருபுவனத்தில் நடந்திருக்கக்கூடிய காவல் நிலைய சித்திரவதை கொலைன்னு கூட சொல்ல முடியாது. இல்லீகல் கஸ்டடியில இப்படி கொடூரமா மிருகத்தனமா அடித்து ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கார். மிளகா பொடி தண்ணிலாம் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சித்திரவதை கொலை இல்லீகல் கஸ்டடியில் நடந்திருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் காவல்துறையில இது நிகழ்ந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கான அடிப்படை காரணமா என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரியான மனநிலை உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஒரே இடத்துல அதிகாரம் குவிக்கப்பட்டிருப்பதா? ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு நபரின் மீது வன்முறை செலுத்துவது. உங்களால டக்குனு யாரையும் அடிச்சிட முடியாது. அதுக்கு முதல்ல அதிகாரம் இருந்தாதான் அந்த வன்முறையை செலுத்த முடியும். ரெண்டாவது, உங்களை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது உங்களால வன்முறையை செலுத்த முடியாது. அதாவது இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதனால லூஸ்தனமா கூட பண்ணிடலாம். ஆனா அவரை எதிர்த்து உங்க மேல பேச முடியுமா? பேச மைண்ட் வராது. ஓகே சார், ஓகே சார்ன்ட்டு வருவீங்க. இதே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு நபர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த பிரச்சனையை எடுத்துட்டு இவர் மேல காமிப்போம் உண்டா? அப்போ இந்த அதிகாரம்ன்றது வன்முறையையும் ஒடுக்குமுறையையும் தனக்கு கீழே இருப்பவர்கள் மீது செலுத்துவதற்கு மனுஷனுக்கு ஒரு வடிகாலை காட்டுது, இல்லைன்னா ஒரு வெறியை காட்டுது, அந்த மாதிரி சொல்லலாம். இது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சைக்காலஜியை நான் சொல்றேன். அவங்க செஞ்சது சரி தப்புன்றதுக்கெல்லாம் நான் வரல. இந்த வன்முறையை இவர்கள் ஏன் இந்த நபரின் மீது காட்டினாங்க? இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது அந்த அஜித்குமாரை பற்றி மட்டும் பேசுறாங்க. அந்த நிகிதா அப்படின்னு யாரோ ஒரு லேடியை சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பின்புலத்தை பற்றி யாரும் பேசவும் இல்லை, எதை பற்றியுமே ஆராயவும் இல்லை. நமக்கும் பெருசா எந்த செய்திகளும் வரல. நேற்று ஒரு வீடியோ வந்தது. ஒருவர் சொல்றாரு, நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட தான் படித்தாங்க, 10 லட்ச ரூபாய் கொடுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி என்னை மிரட்டி என்னை நடுத்தரில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்றாங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் பண்ணுற அளவுக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களோட பின்புலத்தை பற்றி ஏன் யாருமே ஆராயவில்லை? எந்த பத்திரிகைக்காரர்களும் அந்த நிகிதா யார் அப்படின்றத பற்றி இதுவரை இன்னும் செய்தி எதுவுமே வரல. அஜித்குமாருக்கு நிகழ்ந்தது ஒரு கொடூரமான மரணம். அது வருந்தத்தக்கது தான். அதை குறித்து பேசணும், பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பேசணும். ஆனால் ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே காவல்துறை நடவடிக்கை எடுப்பது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறை,
வசதி வாய்ப்புகள், இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். காவல்துறையோட நடவடிக்கைகளை பொறுத்தவரை நான் எப்போதும் காவல்துறை பக்கம் தான் பேசுவேன். 2 இடங்களை தவிர. ஒன்று என்கவுண்டர், இன்னொன்று லாக்அப் டெத், இல்லை கஸ்டோடியல் டெத். உடனே சில பேர் கேட்டாங்க என்கிட்ட கூட, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, அப்போ காவல்துறையில் வந்து எவ்வளவோ ஊழல்லாம் நடக்குது, திருட்டுத்தனம்லாம் நடக்குது, ஏமாத்து வேலைலாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த விஷயங்கள்லாம் சரி செய்யப்படலாம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அந்த லஞ்சம் வாங்கிய காவலரோ, அந்த திருட்டுத்தனம் பண்ண இன்னொரு காவலரோ, இல்லை உயர் அதிகாரியோ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவாங்க. அது ஒரு சிஸ்டத்துல எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம் அங்கேயும் நடக்குது. நடக்கும். அதாவது ஒரு சிஸ்டம் தப்பு கிடையாது. அந்த சிஸ்டத்துல இருக்கிற ஆட்கள்ல யாரோ ஒரு சிலர் தப்பா இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு தவறும் இருக்கு நம்ம ஊர்ல. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மோசமான செயலை தன்னை அறியாமலேயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்புலத்தில் ஒரு பார்ப்பனியம் இருக்குன்றதே தெரியாமையும் நம்ம ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டாக்டர் ரங்காச்சாரி, இன்ஸ்பெக்டர் ராமானுஜம், வக்கீல் வரதாச்சாரி, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆமா. ஆனால் இன்ஸ்பெக்டர் சரவணனா மாறும்போது அவன் கெட்டவனா வர்றான். சினிமாலேயே இன்ஸ்பெக்டர் சரவணனா வரும்போது கெட்டவனாயிடுறான். டாக்டர் சக்திவேல்னு வரும்போது அவர் ஃப்ராடு டாக்டராக காட்டப்படுகிறார். வக்கீல் கணேசன் காட்டும்போது அவர் ஏமாத்துக்காரர் அப்படின்னு காட்டப்படுகிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலே நம்ம பார்க்கறது இல்லை. அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அந்த பதவிகளுக்கு வரும்போது டாக்டர் வந்து நர்ஸு கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு படம் எடுக்கிறாங்க. அதாவது அடையாளப்படுத்துதலே ஒரு சூட்சமம் இருக்கு அந்த இடத்துல. பழைய காலத்து படங்கள் எடுத்து பாருங்க. வக்கீல் வரதாச்சாரி நேர்மையின் சின்னம், நீதிக்காக போராடுவார். டாக்டர் ராமானுஜம் கைராசிக்காரர், அவர் கை வச்சு பொழைக்காத கேஸே கிடையாது. இன்ஸ்பெக்டர் ராகவாச்சாரி ரொம்ப நேர்மையான மனிதர், குற்றங்களை விரைந்து கண்டுபிடிப்பார். ஆனா இப்ப எப்படி வந்துருது பாருங்க, இன்வேரியபிளா பார்ப்பனர் அல்லாத சினிமா டைரக்டர்களும் அப்படிதான் ஒன்று கட்டமைக்கிறாங்க. அப்படி கட்டமைக்கும் போது என்ன ஆகுது, ஏற்கனவே போலீஸ் மேலேயோ வக்கீல் மேலேயோ மருத்துவர்கள் மேலேயோ ஏற்கனவே மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அச்சம் இருக்கு. அச்சத்துக்கு காரணம் வந்து அது ஒரு பெரிய அமைப்பா இருக்கு. அங்க உள்ள டக்குன்னு போனா நம்மளை மதிப்பாங்களா, நம்மளை கவனிப்பாங்களான்னு ஒரு அச்சம். அது அந்த அச்சத்தை வந்து அவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு வேற இவங்க சினிமாவில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உண்மையில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு காவல்துறை அணுகுவதோ, ஒரு மருத்துவரை அணுகுவதோ, இல்லை ஒரு வக்கீலை அணுகுவதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ கிடைக்க வேண்டிய நியாயங்களும் நீதிகளுமே ஏற்கனவே தாமதிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறதுன்ற பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது இது போன்ற எக்ஸஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கும். சாதாரணமாக வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலே ஆக்ஷன் எடுக்க லேட் ஆகும். எழுத்துப்பூர்வமாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வாங்காமல், எந்த கம்ப்ளைண்ட்டும் பதிவாகாமல் ஒரு தனிப்படை அமைச்சு விசாரிக்கிற அளவுக்கு அஜித்குமார் என்ன தீவிரவாதியா? அந்த கேள்வியுமே இருக்கு. அதாவது ஒரு லீகலா ஒரு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஃபார்முலா கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சிறப்பு குழு எப்படி, அதாவது எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிற என்ன பேசிஸ்ல அந்த தனிப்படை அமைக்கப்பட்டது? அது ஸ்பெஷல் டீம். இப்போ சொல்றாங்க அங்கீகரிக்கப்படாத எல்லா ஸ்பெஷல் டீமையும் கலைச்சிட்டோம், அவங்கள எல்லாரையும் ஆயுதப்படைக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறார் டிஜிபி. அது ஓகே, அதை சரி செய்யும் வேலை. அதுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கையை எடுப்பதற்கான அதிகாரத்தை யார் இவங்களுக்கு கொடுத்தாங்க? இந்த 6 பேரை மட்டும் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்களே, 6 பேரோ 5 பேரோ அரெஸ்ட் பண்ணாங்க. 5 பேர். அவங்களுக்கு தலைமையா இருக்கக்கூடிய டிஎஸ்பியோ எஸ்பியோ யாருன்னு ஏன் விசாரிக்கல? அதான் டிஎஸ்பியை வந்துட்டு நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கோம். எதுக்கு மாத்துறீங்க? அவங்களையும் டோட்டலாவே சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களையும் கைது பண்ணுங்க. அவங்களோட ஆர்டர்ல தானே இவங்க போனாங்க. இவங்க தன்னிச்சையா கிளம்பி போயிட்டாங்களா? அப்படிலாம் போக முடியாது இல்ல. ஏன்னா தனிப்படைகள் எப்போதுமே மாவட்ட காவல் தலைவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது டிஎஸ்பியோ இல்லை எஸ்பிகிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சிட்டியாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லைன்னா டெப்டி கமிஷனர் அப்படி இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எந்த முகாந்திரத்தில் அவரை கைது செஞ்சீங்க? அதாவது நமக்கு வந்து ரைட் டு மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா?
அந்த அடிப்படை உரிமைகள்ல ரைட் ஃபார் மூமெண்ட், மூமெண்ட்னா நடமாடக்கூடிய சுதந்திரம். ம். அதனாலதான் சில இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க trespassers will be prosecuted, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துக்குள்ள நடந்து போறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு. மற்றபடி பொது இடங்கள்ல எல்லா இடத்துலையும் என் மனம் விரும்பும் வகையில் நான் எங்க வேணா நடந்து போகலாம், மூவ் பண்ணலாம். என்னோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இந்த சட்டத்துக்கு அதிகாரம் கிடையாது. ம். அப்ப எந்த அதிகாரத்தை கொண்டு அவரை கொண்டு போய் உள்ள உட்கார வச்சீங்க? ம். அதனாலதான் சொல்லுவாங்க, காவல்துறை விசாரணைக்காக ஒருத்தரை கொண்டு வந்தா கூட, அரெஸ்ட் பண்ணா கூட, இல்ல விசாரணை கூட்டு போனா கூட 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் பிரசன்ட் பண்ணணும். ம். அந்த ஜட்ஜு தான் வந்து முடிவு பண்ணலாம், இவரை வந்து அடைச்சி வைக்கிறதா அடைச்சி வைக்க கூடாதா அப்படின்னு. அந்த நமக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ம். நகர்வதற்கான என்னுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கு ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. கஸ்டடியில் எடுக்கணும்னாலே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா நீதிமன்றம் சொல்லிதான், ஆமா இவர் வந்து இவரை ஃப்ரீயா மூவ் பண்ண விட்டீங்கன்னா சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இவரை ஒரு 15 நாளைக்கு மட்டும் உள்ள வைங்க, அந்த 15 நாளைக்குள்ள நீங்க விசாரிச்சு முடிச்சிருங்க, நீதிமன்ற காவலில் வைக்கிறோம் அப்படின்னு விசாரிச்சு முடிச்சிருங்க. விசாரிச்சு முடிச்சிட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரை வெளியே விட்டுருவோம். எக்ஸ்டென்ஷன் கூட திருப்பி நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். ஆமா, அதுக்கு அப்புறம் வந்து வழக்கு நடக்கும். வழக்கு நடந்து வழக்கு முடிவாகி, ஆமா இவர் குற்றவாளி, இவ்வளவு நாள் தண்டனை, இத்தனை நாட்களுக்கு ஒரு 3 மாதம் தண்டனை, அந்த 3 மாதம் இவரு சிறையை விட்டு வெளியே எங்கேயும் நடமாட முடியாது. அதாவது நடமாடும் உரிமைன்னு ஒரு உரிமை இருக்கு நமக்கு, அடிப்படை உரிமை, அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த உரிமையில் கை வைப்பதற்கு காவல்துறைக்கு ரைட்ஸ் கிடையாது. காவல்துறைக்கு விசாரிக்க தான் ரைட்ஸ் இருக்கே தவிர, அந்த என்னுடைய நடமாடும் உரிமையை பறிப்பதற்கு காவல்துறைக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனாலதான் நீதிமன்ற காவல்னா கூட நீதிமன்றத்துல போய் தான் வாங்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் நீதிபதிட்ட ஒப்படைக்கணும், இல்லைன்னா வெளியே விட்டுறணும். இதுதான் சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் இதெல்லாம் சொல்லுதுன்ற விஷயம் அஜித்குமார் போன்ற ஏழை மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இல்ல, இப்ப அதற்கான சூழலே இல்ல இல்லையா? இப்ப அஜித்குமாரான ஒரு ஆளுக்கு அத பத்தி யோசிக்கிறது கூட நேரம் கொடுக்காம அந்த போலீஸ் வந்துட்டு இல்லீகல் கஸ்டடி எடுக்கிறாங்க. அஜித்குமாரை விட்டுருங்க, என்ன எடுத்துங்க. இப்ப என்ன வந்து ஒரு போலீஸ் உங்களை விசாரிக்கணும்னு கூப்பிட்டா எனக்கு இதெல்லாம் பேச வருமா? பேசினாலுமே கூட அதற்கான சூழல் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும்ல. நம்ம கொஞ்சம் வலிமையான ஆளா இருந்தா நம்மளுடைய லாயர் இருப்பாங்க, அவங்க வந்து பேசினாங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து போலீஸார் வந்துட்டு யோசிப்பாங்க. மற்றபடி நம்மள உடனடியா கஸ்டடிக்கு எடுத்து போறது இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு காவல்துறைன்னு சொல்றோம், ஆனா சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தவங்களை எடுத்து விசாரிச்சு கொலை பண்றாங்க, ஒரு சித்திரவதை கொலை நடக்குது அப்படின்னும் போது இதை எப்படி பாக்குறது? இந்த அமைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படியான நிலைக்கு எல்லா காவலர்களும் மாறுறாங்களா? அப்படி இருக்கா? எல்லாரும் காவல்துறை அமைப்பு எல்லாரும் தான் மாறுறாங்க. எல்லாரும் பெரும்பாலான சம்பவங்கள் அதான் பெரும்பாலும் கிடையாதுங்க. இது மாதிரி ஆட்கள் வந்து அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா இருக்காங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. பெரும்பாலான சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்க, பெரும்பாலான காவலர்கள் நல்லவங்க தான். சட்டத்துக்கு உட்பட்டு அந்த அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலைகளோ அந்த வேலைகளை அவங்களால எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காவலர்களுக்கு முதல்ல லீவே கிடையாதுங்க. ஆமா, அதுவுமே ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு மன அழுத்தம் இல்ல, லீவே கிடையாதுன்னா என்ன காரணத்தினால லீவ் கிடையாதுன்னா, காவல்துறையை பொறுத்தவரை எல்லாருமே எக்ஸிகியூட்டிவ் தான். ஒரு நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா அவருக்கு 24 hours ஜாப்னு அர்த்தம். எப்ப கூப்பிட்டாலும் அந்த வேலையை அவர் தான் பார்த்தாகணும், சரியா? அதனால அவங்களுக்கு லீவுன்றது கொடுக்க முடியாது சட்டப்படி. ஆனா காவலர்கள் பற்றாக்குறைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதை அரசு சரி செய்யணும், அது வேற பிரச்சனை. ஆனா இது போன்ற விஷயங்கள் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். இவங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க, இது போன்ற சம்பவங்களில் அத்துமீறல்கள், இது பேர் அத்துமீறல். இந்த மாதிரி அத்துமீறலான செயல்களை காவலர்கள் செய்வதற்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிற யோசனை என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரணும். யாரை காவல்துறை விசாரிப்பதாக இருந்தாலும் அந்த விசாரணைக்கு வரக்கூடிய நபருக்கு ஒரு வக்கீலின் முன்னாடி வச்சு மட்டும்தான் விசாரிக்கணும். புரியுதுங்களா? அட்வொகேட் இல்லாம எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா காவல் நிலையங்கள்ல வந்துட்டு சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கணும், அங்கதான் விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதையெல்லாம் கடந்து தானே இவங்க அத்துமீறி ஒருத்தவங்க இல்லீகல் கஸ்டடி எடுக்கிறாங்க. அதுதானே சிக்கலாவே இருக்கு. அதைத்தான் சொல்றேன். அந்த மனநிலையை தான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி நபர்களை வேற ஒன்றும் பண்ண முடியாது. சம்பவம் நடந்த பிறகுதான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா குறைந்தபட்சம் இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சட்டம் வந்து மக்களுக்கு தெரியணும்.
உங்களை காவல்துறை கூப்பிட்டாங்கன்னா முதல்ல என் வக்கீல் எங்கன்னு கேளுங்க, என் வக்கீல் இல்லாம வர முடியாதுங்கன்னு சொல்லுங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்க போலீஸாருன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயப்படுறோமே நம்ம. என் வண்டி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பயப்படுறேன். நான் என்ன சொல்லல, பொதுவா பொதுமக்கள்னு சொல்றேன். பொதுவா பொதுமக்கள் வாகன தணிக்கையில ஒரு போலீஸார் இருக்காங்கனாலே நமக்கு அச்சம் வந்துருது. தூரமா இருந்து பார்க்கும்போது நம்ம பெருசா பெரிய குற்றம் பண்ணவங்க எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஹெல்மெட் போடாது நம்ம பாதுகாப்புக்கு, அதை பார்க்கும்போது நமக்கு பயம் வந்துருது. காரணம் அது ஒன்றும் தப்பு கிடையாது. காவல்துறையை பார்த்து மக்கள் மரியாதை கொடுக்கறது அப்படின்றது ஓகே, அதை ஒத்துக்கலாம். ஆனா காவல்துறைக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணுன்றது ஒரு விஷயம். அதான் நான் சொன்னேன், அஜித்குமாரை போட்டு அடிக்க முடிஞ்ச காவல்துறை அதிகாரியால நடிகர் ஸ்ரீகாந்த் அடிக்க முடிஞ்சதா? ஏன்னா சொசைட்டில ஸ்டேட்டஸ் ஸ்ரீகாந்தோட ஸ்டேட்டஸ் மேல இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், மேனேஜர் உங்களால திட்ட முடியாது, அவர் வலியவர் இவர் எளியவர். ஒரு ஆபீஸ் பாயவோ இல்ல ஒரு வாட்ச்மேனையோ சிம்பிளா திட்டிட முடியும். அவர் சும்மா உட்கார்ந்து இருந்திருப்பாரு, இவன் மையமைன்னு ஆரம்பிப்பான், யோ வரேன்னு தெரியுதுல கதவை திறக்க முடியாது அப்படின்னு செக்யூரிட்டிட்ட கோவப்படுவான். ஆனா மேனேஜர் ரூம் வாசல்ல அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவர் உள்ள சும்மா கூட உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாருன்னா அரை மணி நேரம் கூட சும்மா வெயிட் பண்ணுவான். ஏன்னா தனக்கு மேல இருக்கிறான் சொசைட்டிலன்றப்ப அவன் மேல இவங்களால அந்த வன்முறையை காட்ட முடியாதுன்றதை விட காட்டுவதற்கு ஒரு மன தடை இருக்கும். நான் ஒன்னேன்னு கேட்கிறேன், நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள்ல மாட்டுறாரு, அந்த ஆளை குறைஞ்சபட்சம் ஒரு அரைஞ்சிருப்பானா ஏதாவது ஒரு போலீஸ்காரன்? போதை மருந்தடா வச்சிருக்கிறேன்னு ஒரு அப்பு அப்படின்னு அப்பி இருப்பாங்களா? இதே ஒருத்தர் கஞ்சா கேஸ்ல மாட்டிருப்பான், தூக்கி போட்டு மீச்சிருப்பாங்க. நம்ம ஸ்ரீகாந்துக்கு போறதை தாண்டி சமீபத்துல ஒருத்தர் காரை வேகமா போலீஸாரை ஏத்துற மாதிரி வண்டி ஓட்டிட்டு போனாரு. அவருக்கு சொந்தமா பெயில் கொடுத்து ஸ்டேஷன்ல இருந்தே அனுப்பிச்சு விடுறாங்க. அதே பீச்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குதிரை ஓட்டுறவர் எட்டி வதிச்சு அவர் இறந்து போனாரு. அப்ப இந்த ஒரு இதுவும் எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. இந்த நீங்க சமூகத்துல இருக்கக்கூடிய அடுக்குகள், இந்த சாதி அடுக்குகள் மாதிரி இந்த அதிகார அடுக்குலயுமே கூட இந்த மாதிரியான இதுலாம் இருக்கு, கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு பொசிஷனா? கேட்க ஆள் வராதுன்றதுதான் பிரச்சனைங்க. சொசைட்டினாக்கா அங்க போலீஸார் போயிட்டு தள்ளி கேக்குறாங்க, அப்ப போலீஸ் கேட்கறதுக்கு ஆளே இல்ல அப்படி அந்த புள்ளியில இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த புள்ளிய நடக்கும்போதுதான் அதை சரி பண்றதுக்கு நான் இப்படி ஒரு யோசனை சொல்றேன். அரசாங்கமே ஒரு வக்கீல கொடுங்க. அரசாங்கம் ஒரு வக்கீல கொடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரு 10 வக்கீல் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. இல்ல ரேண்டமா வக்கீல கூப்பிட சொல்லுங்க. ஒரு வக்கீல் இல்லாமல் விசாரணை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சரியா தப்போ மக்களுக்கு சர்வ் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் மாதிரி அங்கங்க எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் அட்வொகேட்ல ஃப்ரீலான்ஸ் அட்வொகேட் வைங்க. ஃப்ரீலான்ஸ் அட்வொகேட் நீங்க ஒரே வக்கீல வச்சிருந்தீங்கன்னா அந்த வக்கீல போலீஸ் கூட டீம் ஆக்கிடுவாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ஆமா, 4 நாள் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். புரியுது. அதான் சொன்னா ரேண்டம் வக்கீலா இருக்கட்டும். ரேண்டமா இருக்கட்டும். அப்ப அந்த வக்கீல் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு வக்கீல் இந்த மாசம் வந்திருக்காருன்னா அடுத்த 2 மாசம் அந்த வக்கீல் அந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? அந்த வக்கீலுக்கு கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுங்க. இப்போ என்ன ஏதோ ஒரு கோர்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையில கேஸ் என் மேல போட்டுறாங்க. நான் போனோடனே உங்க வக்கீல் யாருங்க? என்கிட்ட வக்கீல் இல்லைங்க. ஏன் இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்டே ஒரு வக்கீல அப்பாயின்ட் பண்றாங்கல்ல. கேஸ் நடக்கும்போதே கவர்மெண்ட் ஒரு வக்கீல அப்பாயின்ட் பண்ணும்போது விசாரணைக்கே ஒரு வக்கீல வைங்க. வக்கீல் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தரை விசாரிச்சு அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இவங்க வாங்கிட்டாங்கன்னா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல செல்லாது. சட்டப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டேஷன்ல வாங்கின ஸ்டேட்மெண்டா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே எந்த மரியாதையும் இல்லாதப்போ அதை வாங்குறதுக்கு அவனை போட்டு இப்படி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? பொதுமக்கள் மீது கை வைப்பதற்கு போலீஸுக்கு எப்போ ரைட்ஸ் உண்டு அப்படின்னா, ஒரு இடத்துல கூட்டமா கூடி கலவரம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்றப்ப அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு இடத்துல மட்டும்தான் காவல்துறை அந்த லத்தி சார்ஜ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. வேற எந்த நேரத்திலும் காவல்துறையை சார்ந்த யாரும் எந்த ஒரு தனி மனிதர் மீதோ கை வைப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. உயிர் போற அளவுக்கு அடிச்சாங்கன்றது இல்ல, சும்மா கன்னத்துல அடிச்சாங்கன்னா கூட நம்ம போய் கேஸ் கொடுக்கலாம். அதனால என்ன அடிச்சாருங்க அப்படின்னு. ஆனா இந்த உரிமை இருக்குன்றது சாதாரண மக்களுக்கு தெரியாது. அவனுக்கு அன்றாடம் சோத்துக்கே பிரச்சனை.
அப்படி இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் உனக்கு இந்த லா பாயிண்ட்லாம் தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது நம்ம முட்டாள்தனம் தான். இல்ல சார், எனக்கு என்னன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நீதிமன்றங்கள் அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. காவல்துறையை நோக்கி வந்துட்டு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, விசாரணைக்குன்னு அந்த வழிமுறை இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு இன்னமும் இந்த 3rd கிரேட் முறையில வந்துட்டு விசாரணை நடத்துறது, அடிக்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஈஸியா வந்து உண்மையை வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலா நிறைய வந்து இல்ல அதான் சொல்றேனே, scientifically-ஆ. நான் போய் ஆமா நான் தான் இந்த தப்பை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா கூட எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதுக்கு எவிடன்ஸ் வேணும். ம். புரியுதுங்களா? ஒரு கொலை நடந்திருக்கு, ஒருத்தர் வந்து நான் தாங்க இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே தூக்கி தூக்கு தண்டனைலாம் கொடுத்துட மாட்டாங்க. அவர் தான் பண்ணாருன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். அதான் கேக்குறேன். இப்ப நம்ம இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குல்ல, இது வந்து முதல் முறை கிடையாது. கடந்த 4 ஆண்டுல 24, 25 சொல்றாங்க. அதற்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னாக்கா 18ல ஒரு 11, 12, 19 அந்த நிதியாண்டுல ஒரு 12. அதெல்லாம் பரவாயில்லைங்க. 2015, 16 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 150 கேஸ் நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய 150 லாக்அப் டெத் நடந்திருக்கு 2016ல. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் கொடுத்து யார் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த அந்த 2016 வருஷத்துல எத்தனை லாக்அப் டெத்னா 157 லாக்அப் டெத்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த நம்பர் கம்மின்றதுக்காக இது நான் சரின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றதுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஒரு வக்கீல் முன்னாடி மட்டும்தான் வச்சு விசாரிக்கணும். இல்லைன்னா யாரையுமே நீங்க விசாரணை கூட்டு போக கூடாது. இல்ல அதுதான் இப்ப விசாரணைக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வு சொல்றீங்க. இதை தாண்டி இந்த மாதிரி இல்லீகலா நடக்கிறது இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த விஷயம் ரிப்பீட் ஆகக்கூடாதுனாக்கா காவலர்கள் மேல இன்னும் கடுமையான தண்டனை, அதாவது எளிய மக்கள் மீது எப்படி தண்டனை வந்து நம்ம வழங்குறோமோ, ஒரு கொலை நடக்குதுனாக்கா கடுமையான சட்டங்கள் வந்து அவங்க மேல பாயுது இல்லையா? இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு காவலர்கள் மேல உயர் அதிகாரி மேல பாயறது கிடையாது. உயர் அதிகாரிகளும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இல்ல உயர் அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான் அந்த நடவடிக்கை செய்யணும். என்ன ஒரு சிக்கல், அதுல உள்ள சட்ட சிக்கல் எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு முழு உரிமை இல்லையா என்ற ஒரு சட்ட சிக்கல் எனக்கு சரியா தெரியல. அது யாராவது வழக்கறிஞர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க. ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவத்துல ஒரு அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்போ மாநில அரசாங்கத்தின் அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத சட்ட வல்லுநர்கள்ட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, ஒரு சட்டம் சார்ந்த ஒரு நிபுணரின் முன்னணியை தான் வந்து விசாரணை அப்படின்னு ஒரு இடத்த நோக்கி இந்த அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா தான் இது சரியா வரும். ஏன்னா இது இப்படிலாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் முதல்ல இந்தியாவிலேயே திருமணமான 7 ஆண்டுகளுக்குள் அந்த மணப்பெண் எந்த வகையில் மரணம் அடைந்தாலும் உடனடியாக கணவரோட அப்பா அம்மா 3 பேரையும் கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு வரதட்சணை கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தோம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் தான் கேட்கறேன். இப்போ போலீஸார் கஸ்டடியில ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனடி கைது இல்ல உடனடியா பெரிய நடவடிக்கை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் பத்தாதுன்ற, அது வந்து சம்பவம் நடந்த பிறகு நடப்பதையே தடுப்பதற்கு பிரிவென்டிவ் மெஷர் சொல்றீங்க. புரியுது எனக்கு. நடப்பதையே தடுக்கணும்ல நம்ம பார்க்கணும். புரியுது எனக்கா. நடப்பதை தடுக்கணும்னா ஒரே வழி ஒரு வக்கீலை வச்சுதான். ஏன்னா அப்ப அந்த வக்கீலுக்கு வந்து என்ன ஆயிடும்னா அவர் வந்து சட்டத்துக்கு பைண்டிங் ஆயிடுறாரு. நாளைக்கு இந்த விசாரணைக்கு போன நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சட்டப்படி இந்த வக்கீலும் பாண்டட் டு த கேஸ். நீங்க போனீங்கல்ல அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த வக்கீலுக்கும் காவல் நிலையத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப அவர் வந்து காவல் நிலையத்துக்கு பைண்டிங் கிடையாது. அவர் வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடலாம். இல்ல சார் என்ன வெளியே போக சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாருன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? விசாரணையை வந்து இது வந்து பல மேற்கத்திய நாடுகள்ல இருக்கு. வக்கீல் இல்லாம விசாரிக்க கூடாது அப்படின்னு. வக்கீல் இல்லாம விசாரிக்கவே கூடாது. ஸ்டேட்மெண்ட் செல்லுமா செல்லாதான்றதெல்லாம் அப்புறம். அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா அதை வைத்து வேறு சாட்சிகளை தேடி எடுக்க முடியுமா, எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு தான். ஒரு குற்றம் நடந்திருக்கு, இப்போ இவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆமாம் அந்த கத்தியை வச்சு தாங்க குத்துனேன், அந்த கத்தியை எங்கே போட்டீங்க, இந்த இடத்துல போட்டேன், அப்போ அந்த இடத்துல போய் கத்தி இருக்கான்னு தேடி பார்த்து இருந்தது அப்படின்னா அந்த கத்தியை எடுத்து கொண்டு போய் ஃபொரன்சிக்கில் கொடுத்து அதில் கைரேகையும் இவர் கைரேகையும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேணா இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுமே தவிர இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஸ் இட் இஸ் கோர்ட்லேயே யூஸ் ஆகாது. சரியா? அப்போ விசாரணை அப்படின்னு சொன்னா ஒரு சட்ட பாதுகாப்போட இருக்கக்கூடிய விசாரணையாக மட்டும்தான் நடத்தணும். மற்றபடி
வேணா போலீஸ் வந்து சொல்லலாம், உங்களை விசாரிக்கணும், நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொன்னால், சரிங்க சரி அவன் வக்கீலை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே. அதையும் மீறி நடக்கக்கூடிய அத்துமீறல்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். ஆமாம், மிக கடுமையான தண்டனையாக இருக்கணும். ஒரு அச்சம் ஏற்படும் அவங்களுக்கு. ஆமாம், அடுத்த வாட்டி இது நடக்கிறது தடுக்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னொரு தடவை இன்னொரு போலீஸ் எக்ஸஸ் அப்படின்றது வரவே கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த தண்டனை கடுமையாக இருக்கணும். நான் ஆரம்பத்துல கேட்டேன், நீங்களுமே சொல்லியிருந்தீங்க நிறைய நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க, அது உள்ளபடியே உண்மை. ஒரு பக்கம் வந்துட்டு நாங்க இருக்கோம்னு மைக்கு போட்டு பேசிக்கிட்டு போற காவலர்களும் நிறைய பேர் இல்லை, இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால ஆட்டோ காரில் போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரை அந்த வெயிலில் நின்று ஒருத்தர் டிராஃபிக்கை சரி பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து மோசமான காவலர்னு சொல்லுவீங்களா? உண்மையிலேயே வந்துட்டு சீரிய பணியை மேற்கொள்றாங்க நிறைய காவலர்கள் வந்துட்டு. ஏன்னா இன்னைக்கு இடத்தை விட ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, அதாவது காவலர்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க தேவையை விட. அதையும் தாண்டி ஒர்க் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காவலர்களா இருக்காங்க. ஆனா எனக்கு எங்க ஒரு கேள்வி வருதுனாக்கா, மனித உரிமை ஆணையம் வந்துட்டு ஒரு தகவல் வெளியிடுறாங்க, இது வரைக்கும் நாங்க பெற்ற அந்த புகார்கள் அடிப்படையில மனித உரிமை மீறல்ல வந்துட்டு அதிகமா ஈடுபடக்கூடியது காவல்துறையா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி உரத்தை வெளியிடுறாங்க. அதுவும் உயர் காவல் அதிகாரியை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் மீனாகுமாரி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ஆபீசர் வந்துட்டு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? 90% வந்துட்டு காவல்துறை தான் இந்த அத்துமீறல் ஈடுபடுறாங்க. மனித உரிமை அத்துமீறல்ல ஈடுபடுவதற்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு வக்கீல் போய் யாரையாவது கூட்டு வந்து பிடிச்சி வச்சு அடிக்க முடியுமா? இல்ல ஒரு டாக்டர் யாரையாவது கூட்டு போய் பிடிச்சி வச்சு அடிக்க முடியுமா? இல்ல ஒரு காலேஜ் வாத்தியார் யாரையா பையனை கூட்டு போய் வச்சு அடிக்க முடியுமா? இவர்கள் அந்த இடத்துல, அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருப்பதனால் அந்த எக்ஸஸ் நடக்குது. அந்த எக்ஸஸ் தடுக்கப்பட வேண்டும் என்றால் விசாரணை என்பது ஓப்பன் விசாரணையா இருக்கணும். இந்த மாதிரி ரூம்குள்ள வச்சுதான் விசாரிப்பேன் அப்படின்ற விஷயமே, அந்த மாதிரி விசாரணையெல்லாம் எங்க செய்ய முடியும்னா, தீவிரவாதியை விசாரிக்கிறேன்னா விசாரிங்க. ஒரு தீவிரவாத நடவடிக்கை, அந்நிய நாட்டு உளவாளி மாதிரி இருக்கான், அந்நிய நாட்டு உளவாளிகளுக்கு மெசேஜ் கொடுக்குறான், அந்த மாதிரி விசாரணைகளுக்கு அப்படி ஒரு விசாரணைன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு செயின் காணும் அப்படின்றதுக்கு ஒருத்தனை தனியாக கூட்டு போய் ஒரு தோப்புக்குள்ளே கூட்டு போய், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கொண்டு போகாமல் ஒரு தோப்பில் கூட்டு போய் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து அராஜகத்தின் உச்சம். அது அந்த அதிகார திமிரோட உச்சம். நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திமிர் அது. அதாவது அந்த அதிகாரம் தரக்கூடிய ஒரு போதைன்னு இருக்குல்ல, அந்த போதை வந்து அப்படிதான் இருக்கும். ஆனால் அதை சரி செய்யணும்னா அதுக்கு நம்ம தான் கவுண்டர் மெஷர் வைக்கணும். உன் அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குடா அப்படின்றத காட்டுனாதான் அந்த அதிகார திமிருக்கு போக மாட்டாங்க. அப்ப அந்த அதிகார திமிருக்கு போகாமல் இருப்பதற்கு அந்த விசாரணை முறையவே மாத்தணும்ன்ற. இப்போது இருக்கக்கூடிய விசாரணை முறை மிக மிக மோசமாக இருக்கு. நிச்சயமா இந்த புள்ளியில் தான் கேள்வி கேட்குறேன். கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதுல கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த அணுகுமுறையா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு காவல்துறையை செழுமைப்படுத்துறதுக்கான வேலையை வந்து கவர்மெண்ட் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வரக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எடுக்கணும்ன்றது மட்டும் இல்ல, காவலர்களுக்கும் வேறு சில ரிலாக்ஸேஷன்ஸை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பேங்க்குக்கு எதுக்கோ போகிறீங்க, அவங்க எரிஞ்சு விழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஃபோன் தரேன், ஒரு மணி நேரம் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பேசுங்கன்னா உங்களால் பேச முடியுமா? ஒரு ஃபோன் காலே பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அப்போ ஒரு நேரில் வந்து ஒரு டெய்லி ஒரு 200 பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் எம்ப்ளாயிக்கே எவ்வளோ டென்ஷன் இருக்கும். இவ்வளோ வெறும் கேஷ் டிரான்சாக்ஷன், இவங்களுக்கு எல்லாம் கிரிமினல் டிரான்சாக்ஷனு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது பூரா கிரைம் தானே வருது. என் புருஷன் என்னை வெட்டிட்டான், என் புருஷன் என்னை அடிச்சிட்டான், என் சைக்கிளை திருடிட்டு போயிட்டாங்க, என் பைக்கை திருடிட்டு போயிட்டான், என்னை பிட்பாக்கெட் அடிச்சிட்டாங்க. எல்லாருமே வரவன் பூரா பிரச்சனையோடு தான் வரான். அப்போ அவனுக்கு யோசிச்சு பாருங்க, காலையிலேருந்து விடிய உட்காந்து இதே கேட்டு மென்டலாகவே டார்ச்சர் ஆயிடும். ஆமாம், ஒட்டுமொத்த சமூகத்துடைய பிரச்சனையே அங்கே வந்து குவியுது. சென்னை சிட்டியில் 1 கோடி பேர் இருக்கான்னா அந்த 1 கோடி பிரச்சனையும் அந்த 1 லட்சம் போலீஸ் மண்டையில கொண்டு ஏற்றுறோம். அப்போ அதுக்கு ஒரு குஷன் கொடுக்கணும் ஒன்று. ஆனால் அது மட்டுமே வந்து சாக்கா எடுத்துக்க முடியாது. புரியுது. அதான் அதுக்காக நான் அவனை போட்டு அடிச்சிட்டேன் அப்படின்றத சாக்காலாம் எடுத்துக்க முடியாது. இது வந்து நடக்கிற விஷயம் தான். அதாவது ஆஃபீஸில் வெளியே போன இடத்துல வர்ற எல்லா ப்ரெஷரையும் சேர்த்து கொண்டாந்து வீட்டில் பொண்டாட்டி மேலே காட்டுற ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி பாதிக்கப்பட்ட அப்பாவிகளை மேலே மட்டும் நீ எரிச்சலை காட்டுவேன்றைய. அப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நீங்கள் அந்த ப்ரெஷரை காட்ட மாட்டீங்களா?
அந்த கேள்வி வருது இல்ல. அங்கேயும் கூட எளியவர்கள் மீது தான் தாக்குதல். அப்ப அந்த எளியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது பாத்ரூம்ல வழுக்கி வேற அத்தனை பேருமே வந்துட்டு விளிம்பு நிலை மக்கள் தான், ஏழை எளிய மக்கள் தான். ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணாங்க. அவருக்கு போன போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் வந்து கிளீனா இருக்கு. வழுக்கி மற்றவங்க எல்லாம் போனா பாத்ரூம் பாசி பிடிச்சி போயிருக்கு. 2 பாத்ரூம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. பணக்காரங்க வந்தா வேற பாத்ரூம், எளிய மக்கள் வந்தா வேற பாத்ரூம்னு வச்சிருப்பாங்களா? அப்போ இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் த விசாரணை கைதிகளின் மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த வன்முறை அப்படிங்கிறத ஒழிச்சு கட்டணும்னா விசாரணை கைதிகளுக்கு பாதுகாப்பு, சட்ட ரீதியாக ஒரு பாதுகாப்பு இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது சைக்காலஜிக்கலாகவே ஒரு பாதிப்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்போ என் வீட்டுக்கு வாசலில் ஒரு போலீஸ் வேன் வந்து நிற்கிது, என்னை விசாரணைன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அக்கம் பக்கத்தில் அத்தனை பேரும் பார்ப்பாங்க. போலீஸில் என் வேனில் ஏறி போயிட்டேன். விசாரிச்சுட்டு அப்படியா சார், சாரி நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு என்ன அனுப்பிச்சிட்டேன். நான் நடந்து தான் வருவேன். ஆனால் பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், நிறைய இட்டுக்கதை இட்டு பேசுவாங்க சுற்றி. என்னை போலீஸ் வேனில் கூட்டு போனது தான் எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்பி நடந்து தான் வந்திருப்பேன். ஊர்ல இருக்கவங்களுக்கு அதுக்கு வாய்க்கு அவள் போட்ட மாதிரி முடிஞ்சு. அப்ப அந்த பிரச்சனையே எங்க சால்வ் பண்றது? இப்போ கண்ணியமான முறையில அழைத்து செல்லப்படணும், இல்ல வரவழைக்கணும் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. போலீஸ் ஒரு ஹிஸ்டரி ஷீட்னா பிரச்சனை கிடையாது. எந்த வித ஒரு குற்றப்பதிவேடும் இல்லாத ஒரு ஆளை வந்துட்டு அப்படியே போயிட்டு அனுப்பணும். காவல்துறை வண்டியில ஏத்துறதே அவனுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். புரியுது. எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் பின்னாடி பேசுவோம், இன்னைக்கு போலீஸ் அப்படிமா. அந்த சைக்காலஜிக்கல் ஷாக்ல இருந்து அந்த தனி மனிதன் வெளியே வர்றதுக்கே 1 வருஷம் ஆகும். ஓகே, புரியுது. அதுவே பெரிய பாதிப்பு கொடுக்கும். அவனுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. கூப்பிட்டு நீங்க அன்னைக்கு எங்க சார் இருந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்படியா, சரிங்க சார் போங்க அப்படின்ட்டுவான். இதுக்கு வேன்ல கூட்டு போனா பார்த்தீங்களா, அந்த போலீஸ் வேன்ல கூட்டு போறதுன்றதே சர்ச் அரெஸ்ட் வாரண்ட் இருந்தா மட்டும் தான் கூட்டு போகணுன்ற மாதிரி சட்டம் கொண்டு வரணும். சும்மா வந்து வண்டியில ஏறு, சும்மா பைக் நிறுத்தத்துக்கு அது நிறுத்தத்துக்குலாம் ஏறு அப்படின்றது, இல்ல குடிச்சிட்டு வந்தேன் அப்படி ஏறுன்றது எல்லாமே தேவையில்லாத வேலை. அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். எனக்கு என்னன்னா, இப்ப ஹிஸ்டரி ஷீட்ரு ஒரு பெரிய குற்றவாளினாலுமே அவங்களுக்குமே மனித உரிமை ஆணையமோ எல்லாமே வந்து பாதுகாப்பா இருக்கணும். அப்படி ஹிஸ்டரி ஷீட்டாவே இருக்கட்டுங்க, அதுக்காக வந்து அவனுக்கு மனித உரிமை அதுதான் இவ்வளவு பாதுகாப்பு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதை தாண்டி இந்த மாதிரி சாதாரண ஆட்கள், அதாவது எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஆட்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறோம். இன்னொரு பக்கம் இப்ப இந்த சம்பவத்துல ஒரு காவலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராஜான்றவர் வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டோட தொடர்புல இருந்திருக்காரு. நிறைய இந்த மாதிரியான அதாவது வெளியில வந்துகிட்டு இருக்கு, நம்ம நிறைய தகவல்லாம் வருது. இப்ப வந்து மிரட்டல்கள் வர்றதா, அந்த சாட்சியத்தை கொடுத்து அந்த வீடியோ எடுத்தாரு தெரியுமா ஒருத்தர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? அவருக்கு மிரட்டல் போய்கிட்டு இருக்கான் இப்ப அந்த ரவுடிகள் வந்துட்டு. அது நடக்கத்தான் செய்யுங்க. அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள்ன்ற மாதிரி, ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் இன்னொரு பக்கம் கெட்டதும் இருக்கதான் செய்யும். இதை தாண்டி தான் நம்ம இந்த உலகத்துல போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். முதல் விஷயமே வந்து சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கோட விசாரணை இருக்கணும். அந்த விசாரணையும் ஒரு சட்ட வல்லுநரின் அனுமதியோட நடக்கணும். அப்படின்னா தான் விசாரணை, இல்லைன்னா விசாரணையே கிடையாதுன்னு சட்டம் கொண்டு வரணும். நீங்க உங்க சௌரியத்துக்கு யாரையா வேணா கூட்டு போய் விசாரிக்கிறதுன்ற வேலையே இருக்கக்கூடாது. அதாவது இன்னும் சொல்லப்போனா இந்த விஷயங்கள் வந்து வரதட்சணை கேஸுக்கு கூட பொருந்தும்னு நான் சொல்லுவேன். ஒரு மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால இவன் ஆம்பளைன்றதுனாலே இவன் மேலே குற்றம்னு நம்ம சொல்லிட முடியாது. உத்தரப்பிரதேசில் எங்கேயோ ஒரு கேஸ் நடந்து ஒருத்தன் கடைசியாக 80 நிமிஷமா ஏதோ ஒரு வீடியோ பேசி வச்சுட்டு செத்து போயிட்டான். என் மனைவி வந்து என்னை கோர்ட்டுக்கு அலைய விட்டு என் டார்ச்சர் தாங்க முடியல, நான் இதோட வாழ்றதை விட சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவன் ஒரு 80 நிமிஷமா இன்னும் ஒரு வீடியோ பேசி வச்சுட்டு செத்துட்டான். அப்போ பாதிப்புன்றது வந்து பாலினம் சார்ந்து மட்டுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா விதத்திலையும் யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். ஏன்னா சட்டத்தோட நடவடிக்கைன்றதுக்கு உள்ள போகும்போது அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த சட்டத்தோட ப்ரெஷர் தெரியும். அதுவரை உங்களுக்கு தெரியாது இந்த ப்ரெஷர் என்னன்றது. அதுவரை நம்ம வந்து நம்மளாம் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து நான் நடத்தின நிறுவனத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தேன். அந்த விளம்பரத்துக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டுக்கு நான் கொடுத்து இந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அவன் கேஸை போட்டான். நான் சொன்னேன் வேற செக் கொடுத்துறேன். அது எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சு சார்ன்ட்டாங்க. அங்கே ஒரு நபர் இருந்தார், அந்த அளவுக்கு எனக்கும் ஆகாது.
அதனால் லீகல் டிபார்ட்மெண்ட்டுட்டாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் செட்டில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த முதல் முறை கோர்ட்டுக்குள்ளே போகும்போது என் பேரை சொல்லி கூப்பிடும்போது சொல்லுவாங்களே சப்த நாடியும் அடங்கி போச்சுன்னு, அப்படி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே. சட்டத்துக்கு முன்னாடி போய் நிக்கும்போது யூ வில் ஃபீல் சோ ஹம்பிள். ஐயோ நம்ம காலியா அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்த ஒருத்தனுக்கு செய்யும்போது அவனுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இருக்குன்றதே தெரியாம நீங்க பண்ணீங்கன்னா, இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அஜித் குமாருக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு. அவரால என்ன பேசியிருக்க முடியும்? ஏய் ஏறா வண்டியில அப்படின்னு இருப்பாங்க. அதான் நான் கேக்குறேன். என்னங்க விஷயம்? ஏன் சொன்னாதான் ஏறுவியா? இல்லைங்க ஏறு அப்போ. ஓகே. இவ்வளவுதான் நடந்திருக்கும். அவ்வளவுதான். அவனால பேசவே முடியாது. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் இங்க வைக்கப்படுது சார். என்னன்னாக்கா, இப்ப காவல்துறை வந்துட்டு தங்களுடைய அணுகுமுறையில எப்படி வந்து மாற்றத்தை நிகழ்த்திக்க முடியும்? ஏன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு குற்றம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. ஒரு கலவரம் நடக்குது. இப்ப எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பொறுமையா நிதானமா கையாள முடியாது. அப்ப இந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, கலவரம் நடக்குது அந்த இடத்துல வன்முறை அப்படிங்கிறது வேற சினாரியோ. அது ஒருத்தங்க கூட்டமாக ஒரு 50-60 பேர் சேர்ந்துட்டான் அப்படின்னா கலைக்குன்னா வேறு வழியே கிடையாது, அடிச்சு தான் துரத்தி ஆகணும். அதுக்கு மாற்று வழியெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே போய் அன்பா தயவு செய்து நண்பர்களை கலைந்து செல்லுங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அது சென்சிபிளும் கிடையாது. ஆனால் விசாரணை அப்படின்ற இடத்துல மட்டும் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க, உண்மையிலேயே அந்த நபர் குற்றமே செய்திருந்தா கூட கோர்ட்டு சொல்ற வரை அவர் வெறும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அவர் குற்றவாளி கிடையாது. அவர் குற்றவாளியாவே இருந்தாலும் அவரை அடிக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சரியா? அவர் குற்றவாளியாவே இருக்கட்டும், அப்ப கூட அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரிதானே? எந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு தனி நபரை, ஒரு காவல்துறையை சார்ந்த ஒருவர் கை நீட்டி அடிப்பதோ இல்லை ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்குவதோ இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த ரையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை தவிர வேற எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி அந்த ரைட்ஸ் கிடையாதுன்றத பொதுமக்களுக்கு உறுதி செய்யறதுக்கும் பொதுமக்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் கொஞ்சம் உனக்கு என்னடா அப்படிம்பாங்க. இப்ப அப்படி மாதிரி சொல்ல முடியுமா? அதான் ஒரு பக்கம் வந்துட்டு அது ஒரு ஏக்கமா மாறணும் நீங்க சொல்றீங்க. ஏக்கமா இல்ல, சட்டமா மாறணும். சட்டமா மாறணும், கூடவே வந்துட்டு அது ரெகுலரைஸ் ஆகணும், அந்த வக்கீல் வந்து அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல, ஏன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு நபர் சட்டம் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவர் இப்ப தைரியமா போலீஸ்ல பேசுவாரு. ஓகே. அதான் மக்களுக்குமே ஒரு தெளிவு ஏற்படும். இனி வந்துட்டு ஒரு அதிகார போதையை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அந்த இடம் வரணும்னா சட்டம் இப்படி ஒரு சட்டம் வரணும். இது எதுக்கு அந்த வரதட்சணை சட்டத்தோட சொல்றேன்னா, ஒரு காலத்துல இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் அப்படிம்பாங்க. இப்ப அப்படிலாம் சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வந்து அவன் பொண்டாட்டி அடிச்சா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவசியம் இல்ல, நானே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் போட்டு இப்ப டெய்லி பொண்டாட்டி அடிக்கிறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ், நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். புரியுதா? அப்ப அந்த விழிப்புணர்வு வரணும்னா நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்து எந்த விசாரணையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வக்கீல வைங்க. செலவு ஆனா ஆயிட்டு போகுது. இப்போ ஒரு நபர் செத்து போயிட்டாரு, 50 லட்சம் கொடுக்கணும் ஒரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஒரு வக்கீல வைங்க, அந்த வக்கீலுக்கு 500 ரூபா ஃபீஸை கொடுங்க கவர்மெண்ட்ல இருந்து. அது ஒன்றும் பெரிய செலவு இல்லையே. இல்ல சார், தமிழ்நாடு பூரா 1 லட்சம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் வக்கீல் வைக்கணும்னா அப்ப லாக்அப் டெத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த உயிருக்கு மதிப்பே இல்லையா? அஜித்குமார் உயிர்னா வந்து அவ்வளவு கில்லுக்கு ஏரியா போச்சா? அதுவும் உயிர் தான். எல்லாருக்கும் ஒரு உயிருக்கு ஒரு ஓட்டு. அஜித்குமாருக்கு ஒரு ஓட்டுனா ஸ்ரீகாந்துக்கும் ஒரு ஓட்டு தான். சரியா? அப்ப இதுல அவர் வசந்தவரி மட்டம் அப்படின்லாம் கிடையாது. அப்போ நீங்க எல்லாரோட உயிருக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்பு அஜித்குமாருக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும், எனக்கு தேவைப்படும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கடைசியா அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா, அந்த காவலர்களும் நம்மள மாதிரி இந்த சமூகத்துல இருந்து போன ஒரு ஆட்கள் தான். அந்த அதிகாரத்துக்கு போறதுக்கு தான் இந்த மாதிரியான அடுக்குகள்ல, இந்த அதிகார அடுக்குகள்ல கீழே இருக்கவங்களை ஒரு மாதிரி பாக்குறது, மேல ஒரு மாதிரி பாக்குறது, அந்த அதிகார போதையில சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா? அவங்களுடைய மனநிலை எப்படி மாறணும்? அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாக்கா நீங்க கடைசியா? இல்ல, பொறுமையா கையாளுங்கன்னு தான் சொல்ல முடியும். நீங்க விரும்பிதான் அந்த வேலைக்கு வந்திருக்கீங்க. யாரும் உங்களை கம்பல் பண்ணி நீ போலீஸா தான் ஆகணும்லாம் யாரும் கம்பல் பண்ணல. நீங்க தான் விரும்பி அப்ளை பண்ணி தான் பல டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணி பல ட்ரைனிங்களை போய் தான் அந்த வேலைக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க பொதுமக்கள்கிட்ட பழகும்போது பொதுமக்கள் காவல்துறை பொதுமக்களின் நண்பன் போடுறீங்கல்ல, அந்த வாசகத்துக்கு ஏற்ப நடந்துக்க முயற்சி செய்யுங்க.
எவ்வளோ முடியுமோ ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். எல்லா வேலையும் ப்ரெஷர் இல்லாத வேலைன்னு உலகத்தில் எந்த வேலையும் கிடையாது. அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ப்ரெஷர் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்காக எந்த மனித உயிர்களையும் விலை கொடுக்க முடியும். இல்லை இவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு வீட்டில் போய் பிள்ளைங்களை போட்டு அடிப்பீங்களா? புரியுது. அப்போ வேணா அது உங்கள் பிள்ளைங்களா ஆயிடுது இல்லை? எத்தனையோ காவலர்களை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப பொறுமையானவர்கள். நிச்சயமா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அந்த அண்ணா சாலையில் போனோன்னுங்களேன், கிராசிங்லலாம் நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறத பார்த்தாங்கன்னா அங்கே இருக்க ஒரு டிராஃபிக் போலீஸே வந்துடுவார். வந்து வண்டியெல்லாம் நிப்பாட்டி நம்மளை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கேட்க கூட வேணாம். 100க்கு 90% போலீஸ் வந்து நல்லவங்க தான். எங்கேயோ ஒரு 5% 10% இது மாதிரி விளங்காத ஆளுங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க. அது எங்க போய் சிக்கலாம் முடியுதுன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிட்டி தான். இந்த உயிரிழப்பு வரைக்கும் போறதால ஒரு திரைப்படத்துல இருந்து நீங்க முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னதால நான் சொல்றேன். ஒரு சில இயக்குனர்கள்லாம் நான் காவலர்களை வந்துட்டு நல்லதா காட்டுறதுக்காகவே நான் விருப்பப்படல என்னுடைய படங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரி சிந்தனை கொண்ட காவலர்கள் வந்துட்டு அப்படி வெளிப்படையாவே சொல்றாங்க. அந்த இயக்குனர்கள் வந்துட்டு என்னுடைய படங்கள்ல வந்துட்டு நான் அப்படி சித்தரிக்கிறதுக்கு நான் முயற்சிக்கவே மாட்டேன் நல்லவர்களா, ஏன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம் மாதிரியான இயக்குனர்கள், வெற்றிமாறன்லாம் வந்துட்டு அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க. அதுவுமே சில நேரத்துல வந்து காவல்களை சங்கடப்படுத்துது. ஆனா இதுவும் நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. காவல்துறை இருப்பதால் தான், அது ஒழுங்காக வேலை செய்வதால் தான் நீங்களும் நானும் நிம்மதியா ரோட்ல நடக்க முடியுது. கரெக்ட். சரியா? அதாவது பூமி சுத்துதுன்னு நம்ம சொல்றோம். அது பூமி சுத்துறது நமக்கு தெரியுதா? தெரியாது. அதே மாதிரிதான் அரசு இயந்திரம் இயங்குது. அது இயங்குறது தெரியாது. அது இயங்காம இருந்தா தெரியும். பூமி சுத்துறதுல சின்ன சலனம் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய பூகம்பம் வரும், அப்பதான் தெரியும் பூமி ஸ்பீட்ல ஏதோ பிரச்சனையாகி போச்சு போல அப்படின்னு. அதே போலதான் காவல்துறையோட நடவடிக்கை இயக்கம் வந்து சாதாரணமா ரெகுலரா செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுனாலதான் நம்ம நிம்மதியா வெளியே நடமாட முடியுது. அவங்க செய்யலைன்னா நம்ம நடமாட முடியாது. ஆனா இது போன்ற ஓரிரு சம்பவங்கள் நடக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையை நான் குறை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதுலாம் தப்பு. அப்ப காவல்துறையில கெட்டவங்களே இல்லையா, அதை பத்தி நம்ம ஊர்ல தான் இப்படி படம் எடுக்கிறாங்களே, ஹாலிவுட்ல எல்லாம் எடுக்கலையா அப்படின்னா எடுப்பாங்க. ஆனா ஹாலிவுட்ல எடுக்கும்போது எப்படி காட்டுவாங்கன்னா காவல்துறை மோசம்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ஒரு காவல் அதிகாரி மோசம்னு காட்டுவோம். இல்ல அவங்களுடைய நோக்கமும் கூட வந்துட்டு என்னன்னாக்கா அந்த மாதிரியான காவலர்களை அதை காட்ட விரும்பல. நாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நான் வெளிச்சமோடு காட்டணும் அப்படிங்கிற புள்ளியில அவங்க இல்ல. அதுதான் சொல்றேனே, நீங்க வந்து அதுக்கு காரணமே வந்து அவங்க இடதுசாரி சிந்தனைன்னு நினைச்சுக்கிட்டு பார்ப்பன சிந்தனைக்கு துணையா போறாங்க. காவல்துறை மோசமானது கிடையாது. காவலர்கள் யாராவது சிலர் மோசமா இருப்பாங்க. காவல்துறை காவலர்களை நல்லவன்னு காட்டும்போது எப்படி காட்டுறாங்க? ஒரு ஹீரோவா காட்டும்போது தான் நல்ல காவல்துறையில அந்த காவல்துறையில அவர் மட்டும் நல்லவர் அப்படின்னு காட்டுறாங்க. இதுதான் ஹாலிவுட்டுக்கும் நம்ம தமிழ் திரையுலகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அங்க எப்படி காட்டுவாங்கன்னா காவல்துறை நல்லது, அதுல ஒரு காவலர் கெட்டவர் அப்படின்னு காட்டுவான். நம்ம படங்கள்ல எப்படி காட்டுறோம்னா காவல்துறை மோசமானது, அதுல இந்த ஹீரோ மட்டும் நல்லவர் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம மக்களுக்கு மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அவன் மோசமானது, இந்த ஒரே ஒரு நல்லவனை நம்ம எங்க போய் தேடுறது? அப்ப அங்க அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கதா பாக்குறீங்க. ஆமா. அப்ப ஹாலிவுட் படங்கள்ல காட்டும் போது எப்படி காட்டுறாங்க? காவல்துறை நல்லதுதான், யாரோ ஒருத்தன் கெட்டவனா இருப்பான், அந்த கெட்டவனையும் இன்னொரு காவல்துறை அதிகாரி தான் கைது பண்றாரு. ஆனா இங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்து இன்ஸ்பயர் பண்ணி இல்ல. இது வந்து நான் சொன்ன இன்ஸ்பெக்டர் ராகவாச்சாரியில இருந்து நீங்க வந்தீங்கன்னா தான் இதோட வரலாறு புரியும். சரியா? அது தெரியாமலே நாங்களும் இடதுசாரின்றதுனால நாங்க அதிகாரத்துக்கு எதிராக படம் எடுக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அதிகாரத்துக்கு எதிராக படம் எடுக்கல, அவங்கள அறியாமலே மக்களுக்கு எதிராக படம் எடுக்கிறாங்க. இல்ல அந்த அத்துமீறல்களுக்கு எதிராக எடுக்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். இல்ல, அந்த அத்துமீறல்ன்றதையே மக்களுக்கு அச்சத்தை ஊட்டும் இடத்துக்கு கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? காவல்துறையில நல்ல விஷயம் என்ன இருக்குன்றதை நீங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல, கெட்ட விஷயத்த எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், அதுதான் நான் சொல்ல வர இடம். அப்ப காவல்துறையை மக்கள் நம்பாம போனாங்கன்னா எங்க போவாங்க? கட்ட பஞ்சாயத்துக்கு போவான். அப்ப அது சரியாயிடுமா? காவல்துறையை நம்பாம மொத்தமா பொதுமைப்படுத்தாதீங்க. காவல்துறையை நம்பாதவன் எங்க போவான்? ரவுடிட்ட கட்ட பஞ்சாயத்துக்கு போவான். டாக்டரை நம்பாதவன் என்ன பண்ணுவான்? லாட்ஜ் வைத்தியர்கிட்ட போய் காசை இழப்பான். புரியுதுங்களா? நான் குறிப்பா இந்த 3 இடத்த சொல்றதுக்கு காரணம் இன்னொன்னு பாருங்க.
வர்ற படம் பூரா எப்படி எடுக்கிறாங்க, இவன் படிக்காத பயலாக இருப்பான், ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜ் ஃபெயில் ஆகி வெட்டியாக சுற்றிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும். இவன் டெய்லி அதை ஃபாலோ பண்ணுவான். அப்புறம் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணும். ஸ்டாக்கிங் பண்ணுறது சரின்னு சொல்லி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அதே மாதிரி படங்களில் நடித்த நடிகர்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாட்டில் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, இந்த நடிகர் வந்து தொடர்ச்சியாக ஸ்டாக்கிங் பண்ணால் பொண்ணு லவ் பண்ணும், ஸ்டாக்கிங் பண்ணால் பொண்ணு லவ் பண்ணும் அப்படின்னு படம் எடுத்து காமிச்சு, படிக்காத அவனோட ரசிகர் என்ன நினைக்கிறான், நானும் படிக்கல, என் தலைவனும் படிக்கல, என் தலைவனுக்கு ஒரு நயன்தாரா கிடைச்ச மாதிரி எனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிற பொண்ணை கைப்பிடிச்சு இழுக்கிறான். திரைத்துறை பெரிய அளவுக்கு சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப கான்ஷியஸாக எடுப்பாங்க. ஸ்பைடர்மேன் படம் எடுப்பான், அதில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், அந்த காஸ்டியூம் இல்லாத நேரத்தில் ஒரு குழந்தை வந்து நடு ரோட்டில் நிற்கும், இவன் டக்குன்னு டைவ் அடிச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த சைடில் விட்டுருவான். இவன் விட்ட உடனே பார்த்தா 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. டே எப்படா இவ்வளோ சூப்பராக டைவ் அடிச்ச அப்படின்னு கேட்கும். அந்த 2 பசங்களும் கேட்கும். அதுக்கு ஸ்பைடர்மேனாக இருக்க அந்த கேரக்டர் என்ன தெரியுமா பதில் சொல்லும், நான் நிறைய கேரட்டு கீரைலாம் சாப்பிடுவேன். எப்படி ஒரு பதில் அது? பாப்பாய் அப்படின்னு ஒரு ஷோ இருக்கு, பாப்பாய் ஷோன்னு தான் பேர் இதுக்கு. பாப்பாய் த செயிலர், ஒருத்தர் செயிலரு ஒரு பைப்லாம் வச்சுட்டு வந்துருப்பார். சண்டை வரும், டம் டம்னு அடிப்பாங்க, கீழே விழுந்துருவார். உடனே ஒரு டப்பா எடுப்பார், ஸ்பினாச்சுன்னு போட்டுருவோம், அந்த கீரை எடுத்து சாப்பிட்ட உடனே பலம் வந்துடும், திருப்பி அடிப்பார். ஓகே. நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், லட்டு தின்னா சோட்டா பீமுக்கு பலம் வருதுன்னு படம் எடுத்துட்டு இருக்கோம். அதுலேயுமே ஒரு மீடியா வந்து உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயுதங்க. ஸ்பைடர்மேனில் வர அதே டைலாக் தான், வித் கிரேட் பவர்ஸ் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மீடியான்ற ஒரு பெரிய பவர் உங்கள் கையில் கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். சமூக பொறுப்பு இல்லாமல், சமூக அக்கறை இல்லாமல் கண்ணாபின்னான்னு படம் எடுக்கக்கூடாது. கேட்டால் கமர்ஷியல்ன்றது, இல்லை இது மாதிரி நடக்கவே இல்லையா அப்படிங்கிறது, அப்புறம் நடக்காத விஷயத்தெல்லாம் நடக்கிற மாதிரி எடுக்கிறது. ஒரு பொண்ணு பின்னாடி நீங்கள் 1 மாதம் 2 மாதம் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுமா? ஆனால் நடக்கும்னு இவன் படம் எடுக்கிறாங்க. திரைப்படங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது சமூகத்தின் சிந்தனைகள்ல. நீங்க தொடர்ந்து இப்ப ஒரு 10 படம் இப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா, பார்க்குற அந்த படிக்காத பசங்க பூரா என்ன நினைப்பான், நம்மளால சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியல, ஆனால் அந்த படத்தில் காமிச்ச மாதிரி 2 மாதம் சுற்றினோம்னா அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணிடும், சாஃப்ட்வேர் படிக்கிற பொண்ணு வந்து என் பொண்டாட்டியாக வந்துடுவா அப்படின்ற சிந்தனையை நீங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்க. அதுதான் தவறான செயல். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி.